அப்போ இந்து மதத்தில் அசைவம் சாப்பிடுவது சம்பந்தமாக நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன கட்டுப்பாடுகள் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்து மதத்தினுடைய சில பிரிவுகள் அறவே சாப்பிட மாட்டாங்க அசைவம், அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் சில பொருள்களை சாப்பிட மாட்டார்கள், சில பொருளை சாப்பிடுவாங்க, அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் என்ன செய்வாங்கன்னா, சில நாட்களில் விரத நாட்கள் இந்த மாதிரியான சில நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது, மற்ற நாட்களில் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விரதம்னு சொல்லி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அது மாதிரி கட்டுப்பாடு வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி இஸ்லாத்தில் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த மாதிரி உணவு விஷயத்துக்கு அசைவம் சாப்பிடுவது கட்டுப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி கட்டுப்பாடு கிடையாது. எங்களுடைய இஸ்லாத்தில் உள்ள கட்டுப்பாடு எல்லாம் என்னென்னு கேட்டால், நோன்பு என்கிற ஒரே கட்டுப்பாடு தான். நோன்பு என்றால் என்ன? வருடத்தில் ஒரு மாதம் வைகறை பொழுதில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு எடுத்தீங்கன்னா 13 மணி நேரம் வரும். இப்படி ஒரு 13-14 மணி நேரங்கள் நாங்கள் நோன்பு என்கிற விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தின் போது சைவம் அசைவம் ரெண்டையும் விட்டுவிட வேண்டும். அசைவத்தை மட்டும் விட சொல்லி எங்கள் மார்க்கம் சொல்லலை, தண்ணீரையும் விட்டுவிட வேண்டும். 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் நிப்பாட்டினோமே ஆனால் பச்சை தண்ணீர் சாப்பிட மாட்டோம், சைவம் சாப்பிட மாட்டோம், பழச்சாறு சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம். எந்த விதமான உணவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் 14 மணி நேரம் முழு பட்டினியாக எந்த ஒரு குளுக்கோஸ் கூட நாங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. குளுக்கோஸ் மூலமாக கூட நவீன முறையில் கூட அது மாதிரியாக சத்துக்களை ஏற்றிக்கொள்வது கூட கூடாது. மிட்டாயை கூட சப்பி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியாக அனைத்து வகையான உணவுகளையும் ஒரு மாத காலம் கண்டிப்பாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் சில நாட்களில் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 3 நாள் இப்படி என்று ஆர்வம் மூட்டி இருக்குது இந்த நோன்புக்காக வேண்டி. இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கே தவிர இந்த விரதங்கள் எல்லாமே எல்லா உணவையும் கட்டுப்படுத்துகிற வகையில் தான் இருக்கிறது. அசைவத்தை மட்டும் கட்டுப்படுத்தி சைவத்தை மட்டும் சாப்பிடுங்க என்ற வகையில் இஸ்லாத்தில் கட்டுப்பாடு கிடையாது. எதையும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடு இருக்கே தவிர அசைவத்தை தவிர்க்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு